வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். அமெரிக்கா ஈரானை தாக்குமா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு த்ரெட்டை ட்ரம்ப் கொடுத்தாரு. அதன் பிறகு அமெரிக்க படைகள் அங்கே மூவ் ஆனாங்க. அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கரியர் பேட்டில் குரூப் வந்து மூவ் ஆச்சு. அதன் பிறகு இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு அப்டேட் சொன்னோம். இவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் டிலே அதிகமாக இருந்துச்சு அந்த கப்பல் மூவ் ஆகி ஈரான் பக்கம் போகிறதுக்கு. பிறகு பேக் எண்டில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 15,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வருது. ஏன்னா ஈரான் கம்ப்ளீட்டாக ஸ்டோன் வால் பண்ணியிருக்கப்படுறதால அவங்களோட இன்டர்நெட் எல்லாமே சேவையெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறதால அவங்க என்ன ரியாலிட்டின்றது பெரிய லெவலுக்கு தெரியல. பட் குறைஞ்சது 10,000 போராட்டக்காரர்கள் அப்படின்றவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி மட்டும் அந்த அதிர்ஷ்டகரமாக வருது. ஸோ ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களுக்கு இருந்த இம்மீடியட் ஆபத்து, பட் போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பட் போராட்டத்துக்கு உண்டான அந்த தலைமை இல்லை, அது ஒரு ஃபேக்ட். ரெண்டாவது, இந்த போராட்டம் அப்படின்றது ஃபுல் த்ராட்டில் ரொம்ப நாள் உங்களால் வைக்க முடியாது. அது ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி போகணும் அப்படின்ற போது அது போகலை அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டேல்மேட் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கம். அதன் பிறகு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த பேக்டோர் பேச்சுவார்த்தையில் இவங்க ஒரு ஒப்பந்தத்தை அரவை பண்ணியிருக்காங்க. அது இதுக்கு மேலே போராட்டக்காரர்களை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம், கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் இந்த போராட்டக்காரர்கள் இப்போ இன்னொரு செய்தி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5,000 பேர், அதாவது சிரியா, இந்த குர்திஷ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 5,000 ஃபைட்டர்ஸ், இந்த முன்னாள் ISIS பயங்கரவாதிகள் எல்லாம் ஈரான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க தான் போராட்டக்காரர்களை கொண்டிருக்காங்க நேரடியாக. IRGCயோடைய தலையீடு இல்லாமையும் ஈரானோடைய அந்த பசித் போலீஸோட தலையீடு இல்லாமையும் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வருது. ஸோ ஈரான் இப்போ ஒரு ஆட்சி மாற்றத்தை உள்ளுக்குள்ளேருந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய ஒரு எய்மாக இருந்துச்சு. அது ஒரு வகையாக ஸ்டேல்மேட்டாக இப்போ நிற்கிறத பார்க்குறோம். ஸோ அமெரிக்கா இப்போ அடுத்த மூவ் எடுத்திருக்காங்க. அடுத்த மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் கரியர் குரூப், இது ஒரு பெர்ஷியன் கல்ஃபில் கிட்டத்தட்ட ஈரானை நோக்கி வந்திருக்கிறது பார்க்குறோம். இதில் 12 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள்ஸ், இது தவிர ஜோர்டானில் இருக்குது. ஸோ இப்போ ஈரானை சுற்றி அவங்களுடைய போர் மேகம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவுடைய துருப்புகள் பெரிய அளவுக்கு உள்ளே வராங்க. அதே மாதிரி ஒரு மிசைல் கேம்பெயின் மற்றும் ஒரு ஏர் டாமினன்ஸ். இப்போ இவங்க போய் ஈரானில் இறங்கி சண்டை போட போகிறது கிடையாது. பட் இந்த போர்க்கப்பல்கள் இருந்து ஒரு மிகப்பெரிய வான் தாக்குதலையும் ஏவுகணை தாக்குதலையும் ஈரான் மேலே, குறிப்பாக அவங்களோட தலைநகரமான தெஹ்ரான் மேலே நடத்தணும் அப்படின்ற ஒரு மிரர் வந்து இப்போ தெரியுது. ஏன்னா இவங்களுடைய அந்த மிலிட்ரி மூவை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அவங்க இதுதான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய அப்ரோச் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஈரான் மேலே ஒரு சைபர் தாக்குதல், அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸில் அவங்க 90% அவங்க யூஸ் பண்ணுறது பெருமளவு பார்த்தீங்கன்னா சீனாவோடது தான். ஸோ சீனாவோடைய HQ-9 மற்றும் HQ-16 போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அங்கே ஓரளவுக்கு இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டு, வெனிசுலாவில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி காலி பண்ணிட்டு ஈரானுடைய வான்வெளியில் எப்போ வேணால் உள்ளே போகலாம் அப்படின்ற அந்த ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு, டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பண்ணிட்டு பிறகு இவங்களுடைய விமானங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ இது இந்த 12 நாள் யுத்தங்களில் இவங்க பயன்படுத்திய அதே போர் யுக்தியை மீண்டும் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அதை முறியடிக்க ஈரானால் முடியல. இதே சமயம் இஸ்ரேலும் இந்த பக்கம் தயாராகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்டையும் பேசும்போது அவங்களுடைய இராணுவத்தை, குறிப்பாக அவங்களோட விமானப்படையை ரொம்ப ஒரு தயார் நிலையில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம் ஃப்ரண்ட் ரெடினஸ்னு அவங்க சொல்லுவாங்க. அதாவது ஈரான்லேருந்து வரக்கூடிய மிசைல்ஸை தடுக்கிறதுக்கு அவங்களுடைய அயன்டோம் சிஸ்டம், அது தவிர அந்த மிசைல்ஸில் தாக்குதல் நடந்தால் அந்த மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற அந்த ட்ரில்லெல்லாம் வந்து குழந்தைகள்லேருந்தே அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ ட்ரம்ப்போடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த ரிட்டாரிக் எடுத்தீங்க, அவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒரு பெரிய படையை நாங்கள் அனுப்புவோம், பட் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க விரும்பலை, ஆட்சி மாற்றம் நடந்தே ஆகணும். இப்போ அவர் வந்து ஈரான் அப்படின்றத தாண்டி, ஈரான் வந்து தன்னுடைய நண்பன், பட் ஹயத்துல்லா அலி கமேனி தான் இங்கே மிகப்பெரிய ஒரு இங்கே ஒரு டெவில், இது ஒரு பேயான ஒரு ஆள், ஒரு பேய் மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டிக்கலாக ஒரு மாஸ்டர் கிளாஸை பார்க்க முடியுது. ட்ரம்ப்போடது சீரியஸாகவே சொல்கிறேன். இப்போ நீங்கள் நாட்டை எதிர்த்து போனோம் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் ஒன்று கூடுவாங்க. ஏன்னா ஈரான் ஒரு நேஷனலிஸ்டிக் ஸ்டேட், அதை மறந்துடவே முடியாது. ரொம்ப ஸ்டான்ச் ஒரு நேஷனலிசம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்க நாட்டுக்கு எது அப்படின்ற போது அவங்க எல்லாருமே ஒன்று சேருவாங்க. ஸோ அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய அதிபர் பெஷ்கியான் அவர்களையும் பெரிய லெவலில் டார்கெட் பண்ணாமல்
ஐஆர்ஜிசியோட தலைமையும் பெரிய லெவலில் டார்கெட் பண்ணாமல் நேரடியாக அவங்க குறி வைக்கிறது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய அந்த ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களை தான். இப்போ ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களை மட்டும் டார்கெட் பண்ணும்போது ஸோ அமெரிக்காவுடைய இந்த போர் யுக்தியை நம்ம டீப் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி ஆக்ஷன்றது ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறது, அவங்களுடைய பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துறது, அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரிஸ் மேலே தாக்குதல் நடத்துறது கிடையாது. இந்த முறை ஸ்பெசிஃபிக்காக அவங்க தூக்கணும்னு நினைக்கிறது ஹயத்துல்லா மற்றும் அவருடைய மகன் மற்றும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஆட்கள், அதாவது அயத்துல்லாவோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஆட்கள். இதில் ஐஆர்ஜிசியை சேர்ந்த சில கமாண்டர்ஸையுமே அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அவங்க பண்ணுறது தான் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல் ஹை அலர்ட்டில் இருக்காங்க. நேற்று இரவு கூட நான் அவங்ககிட்ட பேசும்போது இது ஓகே, இது அமெரிக்காவோட யுத்தம், இஸ்ரேல் மேலே ஒரு வேளை இவங்க தாக்குனாங்க அப்படின்ற பட்சத்தில் இஸ்ரேல் சும்மா இருக்காது, நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பாராளுமன்றமான நெசெட்டில் அவங்க பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் பேசும்போது ஒருவேளை ஈரான் இஸ்ரேலை தாக்குனா இஸ்ரேல் இதுவரை கொடுக்காத பதிலடியை கொடுக்கும், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பதிலடியை கொடுக்கும்ன்றாங்க. ஸோ இஸ்ரேல் அமெரிக்கா ராணுவம் எல்லாமே ஒன்று டேண்டமாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஒரு கிளியர் கட்டான பொலிட்டிக்கல் ப்ரெஷர் மட்டும் கிடையாது, ஒரு இராணுவத்தை முன்னாடி வச்சு ஒரு ஸ்ட்ரைக் குரூப்பை முன்னாடி வச்சு இவங்க ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும், ஹயத்துல்லாவை அகற்றணும் அப்படின்றது தான் இப்போ அவங்க ரொம்ப குறியா இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா இந்த போராட்டத்தின் மூலியமா உள்ளுக்குள்ள இருந்து அந்த நாட்டோடைய ஆட்சியை அகற்றணும் அப்படின்றது தான் அவங்க ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா ஈரானுக்குள்ள எவ்வளோ பேர் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, பட் அந்த போராட்டத்தை கமேனி ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்காரு, அதாவது ஆட்சி மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. பட் இங்கே நம்ம கிளியராக கட்டாக பார்க்க வேண்டியது, இந்த அனாலிசிஸில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க வேண்டியது, இவங்க மூவ் பண்ணிக்கக்கூடிய படைகளில் F-35 விமானங்கள் இல்லை, அதே மாதிரி B-2 பாம்பர்ஸும் இல்லை. ஸோ F-35 விமானம் இல்லைன்னாவே ஒரு டீப் ஸ்ட்ரைக்கை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி B-2 பாம்பர்ஸ் இல்லை அப்படின்ற போது ஒரு பெரிய லெவல் ஸ்ட்ரைக், இவங்க எப்படி அமெரிக்கா போய் தாக்குனாங்களோ ஈரானில் அந்த 12 நாள் யுத்தத்துக்கு அப்புறம் நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் உள்ள இறங்கி தாக்குனாரு. ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் அவங்க பண்ணாங்க. அதில் B-2 பாம்பர்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு, கூடவே F-35ஸையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியும் இந்த இடத்துல. அது என்னன்னா, இந்த முறை போன ஜூனில் இவங்க தாக்குதல் நடத்தின மாதிரியான தாக்குதலை இவங்க முடிவு பண்ணல, இவங்க கிளியர் கட்டாக கமேனி அவர்களை மட்டும் தூக்கணும் அப்படின்றது தான் இது. ஈவன் கமேனியோடைய படைத்தளபதிகளாக இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸையுமே இந்த முறை கை வைக்க வேணாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஈரான் இதுக்கு பதில் என்ன சொல்றாரு? ஹயத்துல்லா அவர்களும் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, ரொம்ப அரசியல் அனுபவம் பெற்றவர். ஹயத்துல்லா அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அயத்துல்லா நேரடியாக பேசல, ஈரானுடைய அதிபரை வச்சு அவங்க பேசுறாங்க. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினா இது நாங்கள் ஆல் அவுட் வாராக நாங்கள் கொண்டு போவோம்ட்டு. அமெரிக்கா சொல்றது நாங்கள் கமேனியை தூக்குவோம் அப்படின்றது தான். இவங்க பதிலுக்கு சொல்றது ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால். ஸோ அவங்க அந்த நேஷனலிசத்தை மீண்டும் எடுத்துட்டு வராங்க. அயத்துல்லா வேற ஈரான் வேறன்னு சொல்லி நாங்கள் பிரித்து பார்க்க முடியாதுன்றதா அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இப்படி பண்ணால் நாங்கள் இந்த அர்மடாவை நீங்கள் எங்கிட்ட வச்சு மிரட்டு ஒருவேளை எங்கள் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்கன்னா ஒரு ஆல் அவுட் வார், ஈரான் ஒரு முழு யுத்தத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி இவங்க பதிலுக்கு மிரட்டிருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து இந்த எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இவங்க பேசுவாங்க. பட் கிளியர் கட்டாக ஈரானை நெருக்கக்கூடிய வேலையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போ கிளியராக எடுத்திருக்கிறாங்கன்றது தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஈரான் போன முறை ரிட்டாலியேட் பண்ணது அப்படின்றது ஒரு ஃபேஸ்டா, இவங்க ஒரு 50 மிசைல் அனுப்பிச்சாங்கன்னா பதிலுக்கு இவங்க ஒரு 50 மிசைல் அனுப்பாங்க. ஆனால் இந்த முறை அவங்க எச்சரிக்கை கொடுக்கறது அப்படின்றது நாங்கள் ஒரு ஆல் அவுட் வாருக்கு போவோம் அப்படின்னா, இப்போ சம்மந்தப்பட்ட நாடுகள் இது மட்டும் கிடையாது, இதில் மிக மிக பதட்டத்தில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா சவுதி தான். ஏன்னா அவங்க ஆல் அவுட் வார்ன்னு சொன்னாங்கன்னா சவுதி, கத்தார், UAE, பஹ்ரைன் 4 நாடுகளையும் நிச்சயமா தாக்குவாங்க. ஏன்னா இங்கே அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ் இருக்கு. குறிப்பாக கத்தாரில் சென்ட்ரல் கமாண்டோட சென்காமோடைய மிகப்பெரிய மிலிட்ரி பேஸை அமெரிக்கா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான அமெரிக்க வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு $1 பில்லியன் கேள்வி. அதே சமயம் அமெரிக்கா இதை எதிர்கொள்றதுக்கு தயாரா? ஏன்னா கச்சா எண்ணெயோடைய விலையை கீழே கொண்டு வரணும், $57 $40 கொண்டு வரணும். அதன் மூலியமா தான் இந்த உலக அரசியல் அவங்க கட்டுப்படுத்த முடியும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய டைம்ல இப்போ சவுதியோ இல்லை கத்தாரோ இந்த நாடுகள் மீது கை வச்சாங்கன்னா கச்சா எண்ணெய் விலை உயரும். ஸோ லார்ஜர் ஜியோ பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்க்கு இந்த சாக்ரிஃபைஸை அவங்க பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும்.
பட் ஈரான் இப்போ யூஎஸ் இந்த கான்ஃபிடென்ஸில் போகிறாங்கன்னா நம்ம இஸ்ரேலோட உளவுத்துறையான மொசாடையும் நம்ம வந்து மிஸ் பண்ண முடியாது. ஒருவேளை ஐஆர்ஜிசியோட கமாண்டர்ஸ் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்க, மொசாட் நாளைக்கு போருக்கு போங்க, முழு யுத்தத்துக்கு போங்கன்னு சொல்லி ஹயத்துல்லா சொன்னபோது அந்த உத்தரவை ஏற்காம இவங்க ஒரு பேக் ஸ்டெப் பண்ணாங்க அப்படின்னா, வெனிசுலால எப்படி அவங்கள அதிபர் நிக்கோலஸை தூக்கிட்டு போகும்போது அவங்களுடைய அடுத்த கட்ட தளபதிகள், அதாவது அவங்க ராணுவமே எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்தபோது அதுக்கு காரணமாக இருந்தது சிஐஏ அவங்க விலைக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஈரானை ரொம்ப க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. இது ஒரு மூவிங் அப்டேட், எப்போ என்ன வேணால் அதில் நடக்கலாம். ஒரு டீட்டெயில் அப்டேட்டோ பார்ப்போம். பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி அனாலிசிஸ் நம்ம டீட்டெயிலாக அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டார்கெட் குறிப்பாக தெஹரான், அவங்களுடைய டார்கெட் ஹயத்துல்லா அவர்களை தூக்குறதுக்கு தான் இந்த மிலிட்ரி ஆப்ரேஷனை அவங்க கையில் எடுக்கிறாங்க. பட் இவங்க 2 பேரும் நெகோஷியேட்டும் நிறையா பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டீல் வரத்துக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹயத்துல்லாவுக்கு ஒரு எக்ஸிட் கொடுத்துட்டு கூட இவங்க வந்து இவங்களுக்கு சார்பாக கொண்டு வரலாம். இல்லை ஈரான் சில இடங்கள்ல அவங்களுடைய அந்த இஸ்லாமிக் ரெஜிம் அப்படின்றதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிக்கலான ஒரு இடத்துக்கு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. என்ன நடக்குன்ற ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.